ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான பலாக்கொட்டை வச்சு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பலாப்பழம் வாங்கி சாப்பிடுவோம், அதோட கொட்டையை தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இப்போ நான் எப்படி பொரியல் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பலாக்கொட்டையை இந்த மாதிரி உரிச்சிக்கணும். இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிடணும். இந்த ஒயிட் கலராக இருக்க தோலையும் நம்ம எடுத்துடணும். பாருங்கள், நம்ம ரெண்டாக கட் பண்ணாலே நமக்கு நம்ம பூண்டு உரிக்கிற மாதிரி அதோட தோலை உரித்து எடுத்துடலாம். அதை உரித்து எடுத்துகிட்ட பிறகு நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே வேக வச்சிட்டோன்னா நமக்கு அந்த பலாக்கொட்டை உரிக்கிறதுக்கு வராது, வழன்னு ஆகிடும். அதனால தான் இப்போவே நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், தோல் எல்லாத்தையும் நான் உரிச்சிட்டு பலாக்கொட்டை தனியாக எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு உரிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். கடாயை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுந்து போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் போட்டாச்சு. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொரியலை நீங்கள் தூக்கி போட்டுறாமல் பலாக்கொட்டையில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக பூண்டு நசுக்கி சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம பூண்டு சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் பலாக்கொட்டை நிறைய செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் சேர்க்கலாம். இப்போ பலாக்கொட்டையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதங்கும் போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் சூப்பராக கிடைக்கும். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துட்டு கரிஞ்சிடாமல் இந்த மாதிரி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நமக்கு பலாக்கொட்டை வெந்து வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ நல்லா கொதி வரும்போது நான் காமிக்கிற பாருங்கள். இப்போ சேர்த்து தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நல்லா வற்றி வரணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததோட நமக்கு நல்லா வற்றி கிடச்சிருக்கு பாருங்கள். இனிமேல் நல்லா வற்றி வரணும். நல்லா பலாக்கொட்டையும் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இனிமேல் நல்லா திக்கான பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காமிக்கிற பாருங்கள். பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக நான் நல்லா சிம்மிலே வச்சு குக் பண்ணுறேன். நல்லா பலாக்கொட்டை வெந்து வந்துடும். நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி எது சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். சூப்பரான பலாக்கொட்டை பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.